வெகு விரைவில் என்டிஏ கூட்டணியில் இணையப் போகிறார் விஜய். அதற்காக அனுதினமும் அமீரக சேக்குகள் உட்பட ஆந்திரா பவன் கல்யாண் உட்பட இன்னும் பல பேர் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. தமிழ்நாடு எலெக்ஷன் தள்ளி போகிறதுக்கே அதுதான் காரணம். இதுக்கு ஒரு முடிவு தெரியாமல் அந்த முடிவை நாம் எடுக்க முடியாது. அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் எப்போங்கிற அந்த முடிவை எலெக்ஷன் கமிஷனால் எடுக்க முடியாதுன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிஜேபி அதில் அதிதீவிரமாக இருக்குது. பத்தாக்குறைக்கு இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபி சீட் ஷேரிங் ஃபைனல் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே எப்படியாவது இந்த வெத்து வேட்டு விஜய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும்னு பிஜேபி அந்த பக்கம் அதிதீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான். அப்படிங்கிறது தான் நம்மூர் அரசியல் களத்தில் கடந்த 2-3 நாட்களா பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதை பத்தின என்னோட பார்வை என்னங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரியே அந்த பக்கம் ரஞ்சனா நாச்சியார்னு ஒரு அம்மா, இன்ஃபேக்ட் அந்த அம்மா தாவேக்கால நிர்வாகியா வேற இருக்குதான். அந்த அம்மா அணில் கட்சிக்குள்ள இருந்துகிட்டு அணிலாம் கண்ணில் விரல விட்டு ஆட்டுன்னு ஆட்டுது. இன்ஃபேக்ட் அணில கூட அந்த அம்மா கொஞ்சமாக தான் டார்ச்சர் பண்ணுது. அந்த பக்கம் அணில் குஞ்சுகளை போட்டு பாடா படுத்துது. அதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல என்டிஏ கூட்டணிக்குள் விஜய்ங்கிற இந்த இத்து போன கதையை பற்றி பார்த்துட்டு போயிடுவோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பொறுப்பு துறப்பையும் போட்டு போயிடுறேன். அதாவது அரசியலில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். இந்த வெத்து வேட்டு விஜய் பிஜேபியோட சேர மாட்டாருங்களா நாம் எதையும் கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது. என்ன வேணும்னாலும் நடக்கலாம். முந்தா நாள் திரிசாவோட வந்து நின்ன மாதிரியே நாளைக்கு அமித்ஷாவோட அவர் வந்து நிற்க மாட்டாருங்களாம் யாரும் அடிச்செல்லாம் சொல்ல முடியாது. எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. என்ன வேணும்னாலும் நடக்கலாம். நான் சொன்னது அன்னைக்கு, இது வேற இன்னைக்கு அப்படின்னு அணில்லாம் மாற்றி பேசுறதுக்கெல்லாம் பிரயாசமான வாய்ப்பு இருக்குது. அதாவது நான் அன்னைக்கு பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னதை நினச்சி நீங்கள் இன்னைக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அது எனக்கு நம்ப ஃபீலிங்காக இருக்குது. அது சும்மா அதெல்லாம் ஒர்த்து கிடையாது. அந்த பேச்செல்லாம் ஒர்த்து கிடையாது. என்டிஏ கூட்டணியை ஜெயிக்க வைக்கிற வேலையை நாம் இப்போ பார்ப்போம் அப்படின்னு அணில் குஞ்சுகளுக்கு அடுத்த கதையை அவர் சொல்ல மாட்டாருங்கிறதுக்கெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே அரசியலில் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அந்த உண்மையை நல்லா உணர்ந்து தான் உங்ககிட்ட பேச போகிறேன். ரைட், மேட்ருக்கு வர்றேன். அதாவது என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைய போறாருன்னு நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் 2-3 நாளா உருட்டிட்டு கிடக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. சரி, உண்மையிலேயே எதுக்காக இந்த உருட்டப்படுது? விஜய் தரப்புல இருந்தோ பிஜேபி தரப்புல இருந்தோ இல்லை ஏடிஎம்கே தரப்புல இருந்தோ எந்த அபிஷியலான அதிகாரப்பூர்வமான தகவலும் இல்லாத போதும் மீடியாக்கள் தொடர்ந்து இப்படி உருட்டிக்கிட்டு இருக்குது. பவன் கல்யாண் பேசுறாரு, இன்னும் பாவப்பட்ட பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கலாம் தகவல் வருது. என்னதான் கதைன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, மீடியாக்களுக்கு கண்டென்ட் பஞ்சம். இப்போ விஜய்னாவை வச்சு உருட்டி நம்ம ஊர் மீடியாக்கள் நல்லா பழகிருச்சு. விஜய்னாவை பற்றி பேசுனா அணில் குஞ்சுகள் ஆர்வமாக பார்க்குறாங்க, பொதுமக்களும் போகிற போக்கில் கவனிக்கிறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கான். ஸோ விஜய்னாவை வச்சு எதையாவது உருட்டுவான், பிஜேபியோட திரும்ப ஒரு கூட்டணி சேர போகிறாங்கிற மாதிரி உருட்டுனா அணில்களும் ஆர்வமாக பார்ப்பாங்க, நமக்கு கணிசமான வியூகள் கிடைக்கும், அப்படி ஒரு வாரம் 10 நாளைக்கு ஓட்டுவான் அப்படிங்கிற நப்பாசையில் மீடியாவே இதை கொளுத்தி போட்டிருக்கலாம். ஏன்னா அவங்க ஒரு மாதிரி இப்போ கடுமையான கண்டென்ட் பஞ்சத்தில் தான் இருக்கிறாங்க. கடந்த 6 மாசமா காங்கிரஸும் திமுகவும் பிரிய போகுது, அவங்க விஜயோட கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் உருட்டிட்டு கிடந்தாங்க. இப்போ பட்டுன்னு காங்கிரஸ் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதுனால அவங்க ஒன்று சேர்ந்துட்டதுனால இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்டென்ட் பஞ்சம். சரி, கொளுத்தி போடுவான். காங்கிரஸ் இல்லைன்னா என்ன, பிஜேபியோட விஜய் சேர போறாருன்னு ஒரு மாதிரி கொளுத்தி போட்டால் ஒரு வாரம் 10 நாள் ஓடட்டுமே, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி மீடியாக்கள் இதை கொளுத்தி போட்டிருக்கலாம். ஏன்னா விஜயை வச்சேதான் விஜய் இவரோட கூட்டணி சேர போறாரு, அவரோட கூட்டணி சேர போறாருங்கிறத வச்சுதான் அவங்க கடந்த 1.5 வருஷத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடைசியா இன்னும் எப்படி இருந்தாலும் 2 மாசத்துக்கு மேல இதை வச்சு உருட்ட முடியாது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு உருட்டுவோம்னு அவங்க உருட்டலாம். இது ஒரு விஷயம். இன்னொன்று, உண்மையிலேயே இந்த வெத்து வேட்டு விஜயை என்டிஏ கூட்டணிக்குள்ள கூட்டிகிட்டு வர்றதுல பிஜேபி அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுதா, அவ்வளவு ஆக்ரோஷமா ஏதாவது முயற்சி பண்ணுதா, கடுமையான முயற்சிகள்னு அவங்க எதையாவது பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அவங்க சும்மா ஏனோதானோன்னு எதையோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலேயே விஜயை பிஜேபி என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ ஆர்வமே கிடையாதுங்கிறது தான் என்னோட கருத்தை. இப்போ அதனால பிஜேபிக்கு என்ன லாபம் அதை சொல்லுங்க. விஜயை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு போய் ஜெயிச்சு எடப்பாடியாரை சிஎம் ஆக்குறதுல பிஜேபிக்கு என்ன லாபம்னு நான் கேட்குறேன். பிஜேபிக்கு தனிப்பட்ட லாபம்னு அதில் ஏதாவது இருக்குதா? என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே விஜயோட அரசியல் வளர்ச்சிங்கிறது
பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஆக்சுவலாக ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இவர் திராவிட கட்சிகளோட ஓட்டை டிஸ்டர்ப் பண்ணுறாரு, ஓட்டரசியலில் அவங்கள எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறாரு, திமுக அதிமுக ரெண்டுமே விஜயால ஓட்டரசியலில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது, எந்த அளவுக்கு இம்பாக்டை இவர் கிரியேட் பண்ணுறாருங்கிறது எல்லாம் பிஜேபி ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த ரிசல்ட்டுக்காக அவங்க ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே பிஜேபியோட ஆதரவோட தான் அனில்னா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்பேற்பட்ட அனில்னா அவங்களோட போய் சேர்ந்து எடப்பாடியாரை சிஎம் ஆக்கணுங்கிற எண்ணத்தோட இருப்பாரா, இல்லை பிஜேபி தான் அந்த ஆர்வத்தில் இருக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் இந்த வெத்து வேட்டு விஜய் பிஜேபியை ஏதாவது இஷ்யூ பேஸ்டாக எதிர்த்து பேசியிருக்கிறாரா, இஷ்யூ பேஸ்டாக ஏதாவது எதிர்த்து போராட்டம் நடத்தியிருக்கிறாரா, இல்லை இந்திய அளவில் கவனம் பெறுற மாதிரி ஏதாவது வலுவான கருத்துக்களை பிஜேபிக்கு எதிராக சொல்லியிருக்கிறாரா? எதுவுமே கிடையாது. இவங்கெல்லாம் ஒரு மாதிரி கூட்டு களவாணிகள் தான். பிஜேபி விஜயின் வளர்ச்சியை விரும்புகிறது. திராவிட கட்சிகளால் தமிழ்நாட்டில் இனிமேல் தனித்து ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற ஒரு நிலைமை வந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் பிஜேபிக்கு லாபமாக போய் தான் முடியும். அதெல்லாம் அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். இந்த பக்கம் திராவிட கட்சிகளால் இனிமேல் தனிச்செல்லாம் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்தால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக பிஜேபியை தான் நம்பிக்கைக்குரிய கட்சியாக பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் இந்திய அளவில் இருக்கிற கட்சியை, அதுதான் வலிமையான நிர்வாகத்தை தர முடியுங்கிற நம்பிக்கையெல்லாம் சாதாரண மக்கள் மத்தியில் ஈஸியாக வந்துடும். அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டுக்காக தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அனில்லாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் அவங்க அனில்னாவை ஆட விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அனில்னாவை கூட்டிகிட்டு போய் கூட்டணிக்குள்ளே சேர்த்து எடப்பாடியாரை சிஎம் ஆக்குறதுல அவங்களுக்கு என்ன லாபம்னு நான் கேட்குறேன். பிஜேபிக்கு மீறி போன எடப்பாடியார் எத்தனை சீட்டு கொடுக்க போறாரு? இப்பயே அதிகபட்சமாக ஒரு 30 கொடுக்கலாம். இந்த வெத்து வேட்டு விஜயம் உள்ள போயிட்டா பிஜேபிக்கு இன்னும் சீட்டு குறையும். இவ்வளவு குறைவான சீட்டுகளில் போட்டியிட்டு பிஜேபி என்னத்தை சாதிக்க போகுது? எடப்பாடியார் சிஎம் ஆகிறதுனால பிஜேபிக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க அதெல்லாம் ஆர்வம் காட்டவே இல்லை. சும்மா இத்து போன கதைகளை சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். விஜய் விளையாடட்டும்னு அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வெத்து வேட்டு விஜய் என்ன டேமேஜ் தான் உண்டு பண்றாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஜேபியோட கோர் ஓட்டர்ஸ்ங்கிறவங்க யாரு? மோடி ரசிகர்கள் பிளஸ் ஹார்ட் கோர் இந்துத்துவ ஆதரவாளர்கள், அதாவது சங்கிகள். இவங்களை விஜயால ஏதாவது பண்ண முடியுமா? இவங்க ஓட்டுகளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? ஸோ பிஜேபி ஓட்டர்ஸ் எல்லாம் இந்த வெத்து வேட்டு விஜயால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்கெல்லாம் ஒன்று மோடியின் தீவிர ஆதரவாளர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா சங்கிகளாக இருப்பாங்க. ஸோ விஜயின் வளர்ச்சியால எல்லாம் பிஜேபிக்கு எந்த நட்டமும் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல பிஜேபிங்கிறது அது ஒரு தனி ஐடியாலஜிக்கல் பார்ட்டி, குடியை கெடுக்கிறதே கொள்கையாக வச்சிருக்கிற ஒரு பார்ட்டி. அவங்க கிளப்புற அந்த கொடூரமான வெறிங்கிறது கணிசமான மக்களை எப்பயுமே ஈர்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஸ்லோவா எல்லா இடங்கள்லையும் குரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ பிஜேபியோட வளர்ச்சியெல்லாம் எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா திரும்பவும் சொல்றேன், அது வெறியை கிளப்புற குடியை கெடுக்கிற ஐடியாலஜி, அதை நம்புற கூட்டம்னு ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால விஜயோட வளர்ச்சிங்கிறது எந்த வகையிலையும் பிஜேபிக்கு பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி இந்த விஜயை கூட்டிட்டு போய் கூட்டணி வச்சு எடப்பாடியாரை சிஎம் ஆக்குறதுலையும் பிஜேபிக்கு எந்த லாபமும் கிடையாது. ஸோ அவங்க ஒரு மாதிரி அமைதியாகவே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி வரும். அதாவது இப்போ சிபிஐ சம்மன் வச்சு விஜயை டெல்லிக்கு கூப்பிடுறாங்களே, இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. நேற்று கூட ரிவைசிங் கமிட்டி அந்த படத்தை பார்க்கறதா இருந்தது. கடைசி நேரத்தில் அடிவயத்தில் வலின்னு ஒரு ஆஃபீஸர் ஓடி போயிட்டாரு. அப்புறம் அடுத்த வாரம் தான் பார்க்கறதா சொல்கிறாங்களே. இதெல்லாம் விஜய்க்கு பிஜேபி கொடுக்குற நெருக்கடி தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கான பதிலெலாம் ரொம்ப சிம்பிளு. அதாவது பிஜேபி ஒட்டுமொத்தமாக பிஜேபி தொண்டர்கள், அதிமுக தொண்டர்கள், எடப்பாடியார் உட்பட எல்லாருக்குமே கொடுக்குற புளிப்பு முட்டாய்ங்கிறது தான் இது. நாங்கள் பாருங்க, அந்த பக்கம் விஜய்னாவுக்கு பல பிரஷர்களில் கொடுக்குறோம், படத்தையே ரிலீஸ் ஆக விடாமல் தடுக்கிறோம். ஆனாலும் அந்த வெத்து வேட்டு விஜய் எங்கள் கூட கூட்டணிக்கு வர மாட்டேங்கிறாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அது ஒரு புளிப்பு முட்டாயை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு உள்ளுள்ளாய் கதையை சொல்லிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எடப்பாடியார் உட்பட இன்னும் பிற அதிமுக பிஜேபி தொண்டர்கள் அத்தனை பேர்த்துக்கு பிஜேபி ஒரு மாதிரி போக்கு காட்டிக்கிட்டு இருக்குது. நாங்கள் ப்ரெஷர் கொடுத்து பார்க்குறோம்ப்பா, அவர் வர மாட்டேங்கிறாரு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு உள்ளுள்ளாய் கதைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு மாதிரி அவங்களுக்கு புளிப்பு முட்டாயை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இந்த கரூர் கேஸுங்கிறது என்ன? அது ஒரு அசம்பாவிதான், நெருக்கடியில் நடந்த அசம்பாவிதான். கிட்டத்தட்ட அது
ஒரு விபத்து தான். அதில் போய் இந்த விஜயனாவை என்ன பண்ண முடியும்? 3 சம்மன் இல்லை 30 சம்மன் அனுப்புனாலும் இந்த விஜயனாவை என்ன பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். அதாவது ஒன்றும் பண்ண முடியாது. கடைசியாக அது விபத்துன்னு தான் முடிய போகுது. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கான். அதிகபட்சமா இது அதிமுகவோட புத்திசாலித்தனம்னு வேணா நாம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா விஜயை கொண்டு போய் சிபிஐல சிக்க வச்சதே அதிமுக தானே. அவங்க வேணும்னா எதிர்காலத்தில் எதுக்கும் ஆகும்னு இந்த வெத்து வேட்டுக்கு விஜயை கொண்டு போய் அந்த கேஸ்ல சிபிஐல சிக்க வச்சிருக்கிறாங்களே தவிர அதை தாண்டியில் இதுல ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ண முடியும் நான் கேட்கிறேன். இப்போ இந்த ஜனநாயகன் பஞ்சாயத்துங்கிறது அதை விட பெரிய காமெடி. இன்னைக்கு தேதிக்கு ஜனநாயகன் சென்சார் ஆகக்கூடாது, அது ரிலீஸே ஆயிடக்கூடாதுங்கிறதுல எல்லாரை விட விஜயனா தான் உஷாரா இருப்பாப்ல. அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கெல்லாம் அவர் ஆர்வமே காட்ட மாட்டாப்ல. ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுதான் அவர் அரசியலுக்கு அடிக்கப்படுற கடைசி மணி, சாவு மணி. அவ்வளவுதான். ஜனநாயகன் ரிலீஸ் ஆச்சுன்னா பாடியை எடுத்துடலாம், இந்த தாவேகாங்கிற பாடியை எடுத்துடலாம். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் பிராக்டிக்கலான நிலைமை. ஏன்னா அந்த படத்துல விஜய்னா தன் மகள் மேல உயிரியே வச்சிருக்கிற தகப்பனா வர்றாரு. தன் மகளுக்காக உலகத்தையே எதிர்த்து நிற்கிறாப்புல. அந்த படமே அனில்னாவுக்கும் அவர் மகளுக்கும் நடக்கிற பாச போராட்டம் தான். அதுதான் கதையை. ஆனா ரியல்ல எப்படி இருக்காப்புல எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. மனைவி, மகள், மகன் அத்தனை பேரையும் விரட்டி விட்டாப்புல. ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாம் ரோட்ல தான் நிக்கிறாங்கன்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த சமயத்துல இவர் படம் இப்படி வந்து அங்க படத்துல மகள் மேல பாசத்தை பொழிஞ்சா என்ன ஜனம் என்ன அந்த அளவுக்கு கூமட்டையா? ரெண்டையும் கனெக்ட் பண்ணி சிம்பிளா புரிஞ்சுக்காதா? இந்த ஆளு சினிமாவில் தான் அப்படி நடிச்சுக்கிட்டு தெரியுறான், வெளியிலாம் ஒன்றும் கிடையாது பாரு, புள்ளக்குட்டியெல்லாம் ரோட்டில் தான் நிற்குது அப்படிங்கிறத அவங்க சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு இவரோட பித்தலாட்டத்தை சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு விரட்டி அடிச்சிட மாட்டாங்களா? அதனால இன்னைக்கு தேதிக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகக்கூடாதுங்கிறதுல மற்ற எல்லாரையும் விட விஜய்னா தெளிவாக இருப்பாப்ல. அதனால சென்சார் பிரச்சனைங்கிறது விஜய்னாவுக்கு பெரிய அரசியல் நெருக்கடின்லாம் யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் பெரிய அரசியல் அப்பாவின்னு அர்த்தம். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் நிழலுக்கும் நிஜத்துக்குமான வித்தியாசம்ங்கிறது வெகுஜன மக்களுக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சு போயிடும். அதனால அது அனில்னா 1% கூட விரும்ப மாட்டாரு. அதனால அது நெருக்கடியும் கிடையாது, ஒரு கூந்தலும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு காரணமும் இதுல இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த வெத்து வேட்டு விஜயே இதை கிளப்பி விட்டுருக்கலாம், சும்மா பேசிக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்னு கிளப்பி விட்டுருக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த பக்கம் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்லாம் இந்த வெத்து வேட்டு விஜயை எந்த அளவுக்கு நம்புவாங்கன்ற கேள்வி நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் வலுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவரு முஸ்லீம்களை எந்த படத்துல மரியாதைக்குரியவர்களா காட்டியிருக்கிறாரு, எந்த படத்துல முஸ்லீம்களை பத்தி பெருமையா பேசியிருக்கிறாரு. முஸ்லீம்களும் இந்த மண்ணோட மக்கள் தான், இந்த மண்ணோட மைந்தர்கள் தான், இந்த மண்ணோட மன்னர்கள் தான் அவர் எங்கேயாவது அழுத்தம் திருத்தமா பேசியிருக்கிறாரா? அவங்களுக்கு ஆதரவா ஏதாவது போராட்டம் நடத்தியிருக்கிறாரா? ஏதாவது பண்ணியிருக்காரா? என்ன எதுவும் கிடையாது. எல்லாத்துக்கும் மேல முஸ்லீம்கள் சினிமாக்காரனை நம்புறதுல பெரிய சிக்கல் இருக்குது. அவங்க அவ்வளவு சீக்கிரமெல்லாம் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் இந்த விஜய்க்கும் தெரியும். அதனால இங்க பாருங்க, பிஜேபி அந்த பக்கம் எனக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குது, ஆனாலும் கூட்டணிக்கு போனனா இல்ல, அதுதான் என்னோட கெத்த. மற்றவங்க எல்லாம் சும்மா வெத்த, அவங்க எல்லாம் தேவைப்பட்டா கூட்டணி வச்சுக்குவாங்க. நான் ஒரு நாளும் பிஜேபியோட கூட்டணிக்கு போக மாட்டேன். உங்களுக்குரிய நம்பிக்கையான ஆளுங்கிறது இன்னைக்கு தேதிக்கு நான் தான் அப்படின்னு அவங்க மத்தியில அழுத்தம் திருத்தமா ஒரு சீனை போடுறதுக்கு இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக்கலாம். அந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா வேற குரான் மேல சத்தியம்னு வேற குமுறி தள்ளிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தா இதுக்காக கூட இவங்களே இந்த நியூஸை கிளப்பி விட்டுருக்கலாம். எந்த நெருக்கடிக்கும் நான் பண்ணிய மாட்டேன், பாரதிய ஜனதாவோட கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படின்னு அழுத்தம் திருத்தமா அவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பா கூட இதை இந்த வெத்து வேட்டு விஜய் பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ரைட். இப்போ அந்த ரஞ்சனா நாச்சியாரோட ஸ்லீப்பர் செல் கதைக்கு வர்றேன். அந்த அம்மா ஆல்ரெடி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த அம்மா வேற யாரும் கிடையாது. ஏற்கனவே பிஜேபியில் இருந்தபோது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள்லாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போறாங்கன்னு பப்ளிக்கில் நிப்பாட்டி அந்த கண்டக்டர் டிரைவர்களையெல்லாம் கண்டபடி பேசி அந்த சின்ன பசங்களையெல்லாம் இழுத்து போட்டு அடிச்சு கன்னத்தில் அரைஞ்சு பல பஞ்சாயத்துகளை பண்ணிச்சு. அப்பயே அது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஏமா உன் அட்டென்ஷன் சீக்கிங் பைத்தியத்துக்கு வெறிக்கு ஒரு அளவு கிடையாதான்னு அப்பவே நாமெல்லாம் கண்டிச்சோம். அந்த அம்மா இப்போ அனில்னா கட்சியில் போய் சேர்ந்துருக்குது. நிர்வாகியா வேற என்னத்தை நிர்வகிக்க போகுதுன்னு தெரியல. அந்த அம்மா இப்போ ஆல்ரெடி அனில்னாவுக்கு ஆப்போசிட்டாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் ஊரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் தாய் மாமன் சீர் கொடுக்குறதெல்லாம் அப்புறம் முதல்ல உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது கொடுங்க. அதுவே அந்த பக்கம் ஆல்மோஸ்ட் ரோட்டில் தான் நிற்கும் போல, அதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு மென்மையாக ரொம்ப மென்மையாக தான் ஆரம்பிச்சுது. இப்போ நேற்றெல்லாம் ஃபுல் ப்ரெஸ் மீட் வச்சு வாங்குன்னு வாங்கி விட்டுருச்சு. என்னங்க பர்சனலு, என்ன வெங்காய பர்சனல்னு கேட்குறேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் பர்சனலு, அதுதான் பஞ்சாயத்து வெளியில் வந்துருச்சு இல்லை, அப்புறம் என்ன பர்சனல் வேண்டி கிடக்குது? அது இல்லாமல் என்ன ஆள போகிறேன்னு வேற சொல்கிறீங்க. உங்களோட யோகிதை என்னன்னு கேள்வி கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லையா? மனைவி, மகள், மகன் எல்லாத்தையும் ரோட்டில் விட்டுட்டு தாய் தகப்பனையெல்லாம் தனியாக விரட்டி விட்டுவிட்டு என்னத்தை நீங்கள் நாட்டை காப்பாற்ற போறீங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட் வச்சு நேற்று
நேற்று பொங்கி தள்ளிருச்சு, என்னை ஆள்றன்னு சொல்ற ஆளை கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு இருக்குது. அது என்ன பர்சனல் வெங்காயம்னு பிரிக்கிறத அப்படிங்கிறதெல்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிருச்சுன்னு வைங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரே என்னன்னா, அனில்னா அடுத்தது என்ன பண்ண போறாரு? அந்த அம்மாவை கட்சியை விட்டு விரட்டி விட போறாரா, இல்லை வேற வகையில் சரி கட்ட போறாரா, ஏதாவது உயர் பதவி இது கொடுத்து வேற வகையில் சரி கட்டி கட்சிக்குள்ளேயே வச்சுக்க போறாராங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இருக்குது. அதாவது அந்த அம்மாவை கட்சிக்குள்ளேயே வச்சிருந்தா அந்த பக்கம் அணில்கள்லாம் கதறி தள்ளுறானுங்க. நான் உங்க குடியை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் உள்ள இருக்கிறாங்கன்னா நீங்க ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல இந்த ஆளுகளையெல்லாம் கண்டுபிடிங்க, ஸ்லீப்பர் செல்லுகளையெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியேற்றுங்க. இந்த அம்மா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்குது, இன்னும் எத்தனை பேர் வரிசையாக கிளம்பி வர போறாங்களோ தெரியல. ஆல்ரெடி ஏகப்பட்ட ஸ்லீப்பர் செல்கள் உங்க கட்சியில் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மைங்கிற மாதிரி தான் இந்த அம்மா ஆரம்பிச்சிருக்குது. முதல்ல அதை களை எடுங்கண்ணா, எங்களால் முட்டு கொடுத்து மாள முடியலைங்கண்ணா அப்படின்னு அணில்கள் அந்த பக்கம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறானுங்க. ஸோ அந்த அம்மாவை கட்சிக்குள்ளே வச்சிருக்கிறதுலையும் சிரமம் இருக்குது. அதே மாதிரி விரட்டி விட்டா அந்த அம்மா ஆரம்பிச்சிடும். பாருங்க, ஒன்றுமே சொல்லலை, நான் சும்மா ஒரு அட்வைஸாக தான் சொன்னேன், உடனே என்னை கட்சி விட்டு விரட்டி விட்டாரு. இதுதான் மகளிருக்கு இவர் கொடுக்குற மரியாதை. இவர் ஆட்சிக்கு வந்து மகளிருக்கு அதையும் இதையும் அறுத்து தள்ள போறாராம். எவன் நம்புவேன் அப்படின்னு வெளியில் போய் ஒப்பாரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கேள்வி கேட்டதே அவரால் தாங்க முடியலையே, அப்போ அவர் மனைவி மகளையெல்லாம் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருப்பாரு, கஷ்டம்தான் இல்லை அப்படின்னு அந்த அம்மா பப்ளிக்கில் ஒப்பாரி வைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அணில்லாம் ஒரு மாதிரி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா வச்சுக்கவும் முடியாம விரட்டி அடிக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில தான் அணில்லாம் இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறாருன்னு வைங்க. இதுக்காக தான் யாருக்குமே இந்த அணில் அடையாளம் கொடுக்கறதே கிடையாது. பல பேர் அப்பப்போ அந்த கட்சியில நல்லா பேசுற மாதிரி எல்லாம் தெரியும், அவங்க யாரையும் அணில்லாம் அட்ரஸ் பண்ணவே மாட்டாரு. இவர் தான் நம்ம கட்சியோட பிரச்சார பீரங்கிங்கிற மாதிரி எல்லாம் யாரையும் முன்னிலைப்படுத்தி அடையாளம் கொடுக்கவெல்லாம் மாட்டவே மாட்டாரு. ஏன்னா இந்த பயம்தான், இவர் பொருளையே எடுத்து இவரையே போட்டாங்கன்னா, இப்படி இவர் விரலையே எடுத்து இவர் கண்ணையும் கொடுத்து குத்திட்டாங்கன்னா, இவர் அடையாளம் கொடுத்த ஆளையே இவருக்கு எதிராக பேச வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிறத ஏற்கனவே யோசிச்சு தான் யாருக்குமே அடையாளம் கொடுக்காமையே இருந்தாரு. எல்லாமே நான் தான், அகில உலகத்தில் ஆரம்பிச்சு அண்ட சராசர வரைக்கும் அத்தனையும் நான் தான். விஜய் 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 விஜயை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு ஒரு மோடில் அவர் பயணம் பண்ணினது இதுக்காக தான். இந்த மாதிரி ஸ்லீப்பர் செல்கள் டோட்டலாக குழப்பி விட்டுருங்கிறதுனால தான். ஆனாலும் என்ன பண்ணுறது, யானைக்கே அடிச இருக்குமா, இது அணில் தானே. இப்படி எக்ஸ்ட்ரா ஆட்கள்லாம் உள்ளே புகிறத அவராலேயே தவிர்க்க முடியல. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த அம்மா வச்சுக்குவாரா, விரட்டி அடிப்பாரா, இல்லை இதுக்கு வேற ஏதாவது விளக்கம் சொல்லுவாரா, என்னதான் நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அணில் கட்சிக்குள்ளே இருக்கிற ஸ்லீப்பர் செல்கள்லாம் அடுத்தடுத்து வெளியில் வந்தால் நமக்காவது கண்டென்ட் பஞ்சம் இல்லாமல் இருக்கேன், நல்லது நடக்கும்னு நம்புவான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.